இன்னைக்கு கொஞ்சம் கூட வாய்க்கூசாம ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, சிறந்த முறையில மக்களாட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். மக்களாட்சி நடத்துறதுனால ஏன் 63 உயிர் போனாங்க? ஏன் இன்னைக்கு எங்கேயுமே வேலை வாய்ப்பு இல்ல? இன்னைக்கு நீங்க துபாய்க்கு எல்லா ஊருக்கு போயிட்டு வந்தீங்களே, எல்லா இடத்துலயும் வேலை வாய்ப்பை உருவாக்குன்னு சொன்னீங்க. எங்காவது ஒரு இடத்துல வேலை வாய்ப்பை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்களா என்பதை மக்கள் முன்னாடி நீங்க சொல்லணும். எது கேட்டாலும் ஒரு பணத்தை கொடுத்து வாயை அடைச்சிடுறாங்க. ஒரு இறந்து போயிட்டாங்களா ஒரு 10 லட்சம், இன்னும் ஆக்சிடென்ட்ல இறந்தாங்களா 3 லட்சம், எதுனாலும் ஒரே பணம். நம்ம மக்களும் இன்னைக்கு வறுமையில இருக்கிறதுனால அதை மீறி பேச முடியாத ஒரு நிலைமையில கொண்டு செல்வது இந்த திமுக அரசு தான். எனவே இது எல்லாமே வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். அந்த 63 உயிர் பலிக்கு நிச்சயமாக திமுக அரசு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். சிபிஐ விசாரணையாக இதை மாற்றி உறுதியாக மக்களுக்கு நியாயத்தை வழங்கணும்ன்றதுல எந்த மாற்றம் இல்லை. அடுத்து 2026 நாங்க தான் 200க்கு 200 சொல்லிட்டு இருக்கீங்களே முதல்வர் அவர்களே, நிச்சயம் கிடையாது. மக்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நிச்சயமாக 2026 மகத்தான ஒரு மாற்றம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டணியோட நாங்க ஆட்சி அமைப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். மாற்றம் ஒன்றுதான் இங்க மாறாதது. இன்னைக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் செய்த ஒரு நிகழ்வை யோசிச்சு பாருங்க. குஷ்பு அவர்களை செருப்பால் அடிச்சு அன்னைக்கு அசிங்கப்படுத்தினாங்க, ஒரு பெண் என்று பார்க்காம. இன்னைக்கு காலம் எப்படி போகுது? இன்னைக்கு தேசிய மகளிர் ஆணைய குழுவின் தலைவியாக இன்னைக்கு குஷ்பு அவர்களை கள்ளக்குறிச்சிக்கு போய் திமுகவில் நடந்த அத்தனை விஷயங்களையும் இன்னைக்கு அவங்க போய் மக்களை சந்திச்சு எடுக்கின்ற ஒரு நிலைமை. அதனால நீங்க தான் நிரந்தரம் நினைக்காதீங்க. மாற்றம் ஒன்றுதான் இங்க மாறாதது. நிச்சயமாக மாற்றம் வரும். வெகு விரைவில் மாற்றம் 2026 மக்களாட்சி மீண்டும் மலரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது என்பதை நான் உறுதியாக சொல்றேன். அண்ணன் எடப்பாடியாருடன் நிச்சயமாக நாங்கள் கலந்து பேசி இந்த போராட்டங்களை இன்னும் அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படியெல்லாம் கொண்டு போகணும் என்பதை நிச்சயமாக நாங்களும் பேசுவோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த உண்ணாவிரத போராட்டம் மகத்தான வெற்றி பெற்று நிச்சயமாக மக்களுக்கு எல்லா விதத்திலுமே இந்த போராட்டம் மக்களுக்கு நல்லது செய்யணும் சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க ஏதோ கேள்வி கேட்கலாம் கேளுங்க. அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்றாரு. சிபிசிஐடினா மட்டும்தான் அங்க வழக்கு. இன்னைக்கு சிபிசிஐடியில ஏற்கனவே விழுப்புரம், மரக்காணம், செங்கல்பட்டுல 22 பேர் இறந்து போனாங்கல்ல. அதுக்கு இதுவரைக்கும் என்ன ரிசல்ட் வந்தது? என்ன தீர்வு வந்தது? ஒண்ணும் கிடையாது. காலத்தை தாழ்த்துவதற்காக தான் இவங்க சிபிஐ வழக்கை கேட்கிறாங்க என்று அவர் சொல்றாரு. அப்படி கிடையாது. உண்மை நிலை என்ன என்பது சிபிஐ கிட்ட போகும் பொழுதுதான், அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உண்மை நிலை வெளியே வரும். அந்த உண்மை நிலை வெளியே வந்துட்டா இவங்க முகத்திரை கிழிக்கப்படும் என்பதனாலேயே சிபிஐ வழக்கு வரக்கூடாது என்பதை தடுக்கிறார் பாரதி அவர்கள். இது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். எதிர்கட்சி தலைவரா இருந்தப்ப எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் தான் போய் நிப்பாரு. எதுக்கு எடுத்தாலும் முன்னாடி போய் நிப்பாரு. ஏன் இன்னைக்கு முதல்வரா இன்னைக்கு உங்களுக்கு பதவி கொடுத்திருக்காங்களே, ஆளுக்கு முன்னாடி முதல்வர் தானே அங்க போய் பார்த்திருக்கணும் மக்களை. ஏன் பார்க்கல? ஒட்டுமொத்த மக்கள் சார்பாக இந்த கேள்வியை கேட்கணும். முதலமைச்சர் அவர்களை ஏன் கள்ளக்குறிச்சிக்கு சென்று 63 உயிர் உங்க ஆட்சியில போயிருக்கிறது. ஏற்கனவே மரக்காணம், விழுப்புரத்துல 22 உயிர் போயிருக்கிறது. ஏறக்குறைய 85 உயிர்கள் போயிருக்கு. இதுக்கு என்ன நீங்க பொறுப்பை இருக்கிறீங்க? நீங்கள் நிச்சயமாக நீங்க சென்று மக்களை சந்திக்க வேண்டும். இதுல மாற்று கருத்துல உங்க மகனை அனுப்பி உடனே 10 லட்சம் ரூபாய் செக்க கொடுத்துட்டா போதுமா? 10 லட்சம் கொடுத்துட்டீங்க, நீங்க அந்த உயிர் திரும்ப வருமா? அதனால இதெல்லாம் கண்டனத்துக்குரியது. நிச்சயமாக முதல்வர் பொறுப்பேற்று அங்கு செல்ல வேண்டும். அதுக்காக இவங்க உண்ணாவிரதம் போய் உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கு ஆதரவு தெரிவிச்சது நாங்க வந்திருக்கோம். என்ன விளக்கம் இவங்க கொடுத்ததை அவங்க ஏத்துக்கிட்டாங்க? இன்னைக்கு 63 உயிர் எப்படி போனதுன்றதுக்கு என்ன விளக்கம் அவங்க கொடுத்தாங்க என்பதை தெளிவா சொல்லணும். இன்னைக்கு ஒரு எதிர்கட்சியினுடைய வேலை என்ன? மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு தான் சட்டமன்றத்துக்கு போய் அவங்க குரல் கொடுக்கறாங்க. எந்த ஒரு சின்ன அசம்பாவிதம் அங்க நடத்தினாங்களா? இல்ல ஏதாவது தரைக்குறைவா நடந்துகிட்டாங்களா? எதுவுமே இல்லையே. ஒரு ஆளுநர் வந்தா புக்க தூக்கி போறது, வெளியே போன்னு இவங்க தான் சொல்றாங்க. ஒரு சபாநாயகரை இருக்கையை எழுப்பிட்டு அவங்க உட்கார்றாங்க. இது மாதிரி அராஜகத்தை நடத்துகின்ற ஒரு திமுக இன்னைக்கு நியாயமான முறையில் மக்கள் பிரச்சனையை பேச அதிமுகவை ஏன் அனுமதி செய்யல என்றது எங்களுடைய கேள்வி.